ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அன்பாகவே உன் பாதங்கள் பணிந்து கொண்டிருக்க எனக்கு நல்லருள் தருவார். நமச்சிவாய மங்களம். ஓம் நமச்சிவாய முருகானி இருக்கும் இடமெல்லாம் ஒன்று பேர் தாங்கும் குமரா. அன்பாகவே உன் பாதங்கள் பணிந்து கொண்டிருக்க எனக்கு நல்லருள் தருவார். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலைதூக்கும் காலத்தில் என் போன்றவர்கள் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதாகும். அசுரர்கள் தேவநாட்டை கைப்பற்ற நினைத்து தேவர்களுக்கு இடுக்கல் விளைவிக்க தேவர்கள் அனைவரும் என் தந்தை சிவனை காண கைலாயம் வந்தார்கள். தேவர்களே, என்னை நாடி வந்த காரியத்தை நன்றறிந்தே சற்று பொறுத்திருங்கள். அவர்கள் அழியும் காலம் நெருங்கிவிட்டது என்று சினம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து அருவமும் உருவமாயி அனாதையாய் பிளம்பமாயி பிளம்பதோர் மேனியாக ஒரு திரு முருகன் வந்து உதித்து உலகம் ஒய்யாண்டபடி என் தாயிடம் இந்த சத்திவேலை பெற்று அசுரர்களை அழித்து தேவராசவன் தெய்வயானையை திருமணம் செய்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து வருகிறேன். இப்பொழுது நான் தனியாசலத்தில் அமைந்திருக்கின்றேன். யானை வரும் பெண்ணை மணி ஓசை வரும் முன்னை என்ற சொல்லுக்கு இணங்க நாரதரி காலம் நம்மளை நாடி கொண்டு வருகிறது. அவருடைய வரம் நல்வாக இருக்கட்டும், வரட்டும், பார்க்கலாம்.
வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பொன்திரு பதம் இணைந்து அன்புடன் தினம் பணிந்து மகிழ்ந்திடும் அருவா ஆரோ போற்றும் புகழ்ந்திடும் குமரா மகிழ்ந்திடும் அருவா பாரோ போட்டிடும் புகழ்ந்திடும் முருகா தன்மான சிங்கமே தமிழுக்கு முதல்வா இறைவா சண்முகா சரவணா அகர உகர மகர வகர லகரின சொல்லக்கூடிய கந்த சசிகளுக்கெல்லாம் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானி அடிய நமஸ்காரம் ஐயனை வாருங்கள் ஐயா. வர வேண்டும் வர வேண்டும், நாரதர் மகிழ்ச்சியை வர வேண்டும். இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் பொதுநல தொண்டரே வர வேண்டும் வர வேண்டும். ஏனால் நாரதனுடைய வரவு நல்வரவாக இருக்கட்டும். தாங்களை பார்த்த உடனே வந்தாரை வரவேற்பது தமிழுடைய பண்பாடு. உபச்சாரம் செய்தவர்களுக்கும் அவர்களுக்கு நல்லவர்களை வல்லவர்களாக வந்து வீட்டுக்கு வந்தவர்களுக்கு பசியாருங்கள் என்று பச்சை தண்ணியாவது மோந்து கொடுக்கிறது தான் தமிழுடைய பண்பாடு. அப்படிப்பட்ட தமிழுக்கு முதல்வனாகிய என்னை தாங்கள் காண வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் வரவேற்பு எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் இசை மேலையே
கொள்கையை அகற்றிடும் அல்லவரே. அறம்காரனின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே. நீரும் எங்கு சென்றீர் நாரதரே, எடுத்துரைப்பார் மான்முடியே இனிதான துணையான இசை மேதையே, எனது உயர்வான நவயோகியே இனிதான துணையான இசை மேதையே. நாரதர் மகிழ்ச்சியே, முருகா, தாங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முகம் எப்படி இருக்கின்றால், நீரில் பூத்திருக்கும் செந்தாமரை காலை பொழுதில் அந்த பனித்துணி விழுகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அதே போல உங்களை பார்க்க வேண்டும் என்று வெகு நாள் ஆசைப்பட்டேன். என்ன காரணம்னா, கற்றாரை கற்றார் காண்பது அறிவது போல ஆறு ஓடுகிறது வைகை. அந்த வைகைக்கு வடபுறமும் தென்புறமும் ஒரு நாள் இருபுறத்தையும் பூட்டி பார்க்கணும் என்று என்னுடைய ஆசை. அதனால் இன்று வாணிக்கருப்பனுடைய அருளால் இருவரையும் சேர்த்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த சிறியவன் உங்களிடத்திலே நிறைய தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முருகா, அருமையான ஒரு அற்புதமான இந்த இனிய நேரத்தில் கருப்பனுடைய சன்னிதானத்தில் ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டும். அப்படி என்றால் சமணர்களும் அந்த திருஞான சம்பந்தனும் முதல் சந்திப்பிலே திரு ஏடகம் என்று போற்றக்கூடிய என்ன ரெண்டு பேர்களுக்குமே அங்க ஏற்பட்டது ஒரு போட்டி. அப்பத்தான் அந்த சமணர்களையும் எப்படியும் வெல்ல வைக்கணும் அப்படி என்ற காரணத்தினாலதான் சமணர்கள் பெரியாளா இல்ல திரு ஞான சம்பந்தன் பெரியாளா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் என்ற காரணத்தால் ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டது அன்று ஒரு நாள். அதனாலதான் அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, தான் எழுதிய எழுத்துக்களை எல்லாம் ஏடிலே எழுத்துக்களை எல்லாம் எழுதி ஓடும் தண்ணியில விட்டாங்களாம். நீங்க சொன்னீங்கல்லவா, ஆறு திருப்பூவனம் என்று போற்றக்கூடிய வைகை ஆற்றுக்கும் வடக்கே உள்ளவன் அடியேன், நீங்க தெற்கே உள்ளவர் தாங்கள். அதனாலதான் அந்த தண்ணீரில் ஒரு பொருள் அப்படி போட்டோம்னா எல்லா பொருளும் மிதக்கக்கூடிய பொருளை போட்டோம்னா இழுக்கும் தண்ணீரை போட்டோம்னா அது எப்படி போகும்? எந்த வழி தண்ணி போகிறதோ அந்த வழியில தான் அரிச்சுக்கிட்டே போகும்னு சொல்வார்கள். ஆனால் ஒரு ஓலை மட்டும் ஓடும் தண்ணீரில் எதிர் நீச்சல் அடித்து வந்தது. அதுக்குனாலதான் அந்த ஊருக்கு பேரு திரு ஏடகம் என்று வந்துச்சு. அருமையான விளக்கம். என்ன காரணம் அப்படின்னா, அழகு மலர் காடு, அற்புதமான வனம். ஏன்னா அழகு மலர் காடுன்னா எங்க இருக்கு? அழகு மலர் காடு என்றாலே திருப்பூவனத்தை தான் குறிக்கும். ஏன்னா அழகுக்கு திரு என்றால் அழகு, மலர் என்றால் பூ, வனம் என்றால் காடு. அப்ப இந்த திருப்புவனம் பகுதியில் தாங்கள் கற்றோட இந்த ஆசான்கள்லாம் பழம்பெரும் ஆசான்கள். ஏன்னா இந்த பகுதிக்கும் தொகுதிக்கும் வரணுமா ஒரு தகுதியான ஆளுக வேணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது. இந்த மண்ணில் நான் முத இந்த வேலை பிடிச்சேன். இன்னைக்கு இந்த புகழ் எல்லாம் வாணிக்கருப்பன் சாமி பங்காளிகளுக்கும் வயல்சேரி சிவனாங்குளம் கிராமத்துக்கு இருந்தே முதல்ல நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா, நானும் அரிகாரம் பூசி பப்புனாக நடித்து கொண்டு இருக்கும் பொழுது நமதுடைய வாணிக்கருப்பனுடைய கோவிலில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு இந்த வேலை பிடிப்பதற்கு முழு முயற்சியாக இருந்தது. வாணிக்கருப்பன் கோவில் பங்காளிகள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, உண்மையிலேயே அதில் பாடுபட்டதும் அந்த பலனும் எல்லோருக்கும் சேரும். ஆகையினால ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் இப்போ கேட்க வர்றேன் அப்படின்னா, தாங்களுடைய ஆசான் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. வருச்சூரான் பேரை சொன்னா கரிச்சான் பறக்காதுன்னு சொல்லுவார். கரிச்சான் பறக்காதுன்னு அவருக்கு வாத்தியாரு எங்க ஐயா தங்கவேலா எழுவனியர் உண்டு உண்டு இந்த பகுதியில் உள்ளவர். அதே மாதிரி எல்லோரும் பேசும்போது சொன்னார்கள், இந்த வயல்சேரி மண்ணு விந்துக்கும் வித்துக்கும் குடமைப்பட்ட மண்ணு. ஆகையினாலே தாங்கள் வந்த காரியம் என்னவென்று அடியன் அறிய வேண்டும். இதில் ஒரு விஷயம்
இன்னைக்கு குறுக்கு கேள்வியெல்லாம் நிறைய வரும். ஏன்டா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். முருகா, நீங்க குறுக்கு கேள்வி கேட்டாலும் சரி, நீங்க குறுகக்கூடிய கேள்வியை கேட்டாலும் சரி, அணுவை துளைத்து எழுகடலையும் புகுத்தி வரக்கூடிய ஈரடி என்று சொல்லக்கூடிய சீரடியை பேசுவோமா, இல்ல ஓரடி என்று சொல்லக்கூடியதை பேசுமா? ஓரடி, ஈரடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, அரிசீரடி, எழுசீரடி, ஆசிரியர் அடி, என்ன இத்தனைக்கும் எட்டாத அடி ஒரு அடி இருக்கிறது தெரியுமா? அதுதான் இறைவனுக்கும் எட்டக்கூடிய அடி. உங்கள் தந்தை சிவனுக்கும் சிவனையே பாண்டிய மன்னன் அடித்த குறுக்கடி, அதுதான் இறைவன் அடி, அரசர் அடி. இந்த அடியை பற்றி பேசுவோமா? என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். அப்படி என்ன இந்த வயல்சேரி மண்ணில் பயன்படுத்தணும்னு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். முருகா, இந்த இசையோடு, இந்த தமிழோடு இந்த இசை கலக்க வேண்டும் என்ற அடியேன் நோக்கத்தோடு தான் அடியேன் வந்திருக்கிறேன். இது தமிழா அல்லது இசையா என்ற நோக்கத்தோடு தான் அடியேன் கலகத்தினாடி உலகத்தை சுற்றி வரும் மார்க்க மத்தியில் பூலோகத்தின் 2 நோக்கமாக சென்று கொண்டிருக்கும் இடத்திலே குறிஞ்சி நிலத்திலே அழகான கனி ஒன்றை கண்டேன். கனி கண்டது நாரதமுனி, அடைய வேண்டும் சுப்பிரமணி. கனியை பார்த்த மாத்திரத்தில் முருகா, சமர்ப்பணம் என்று கூறிவிட்ட தங்களை நாடி ஓடி வந்திருக்கிறேன். இதுதான் விவரம் ஐயா. இனி இதுதான் எனது பணி ஐயா. கனியை வனத்தில் பார்த்தீர்கள். கனி என்ற உடனே என் நினைப்பத்தி உங்களுக்கு வரணுமா? ஆமா முருகா. என்ன காரணம்? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா சோத்ரா, விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கலக பிரியா நாரதா, கனி பிரியா நான் தான். தாங்கள் தானே? ஏன்னா முன்பு ஒரு கனியை கையில் கொண்டு வந்தீர்கள். அந்த கொண்டு வந்த கனியினால் பெருமையும் சொல்லலாம், அதே நாள் பங்காளி சண்டையும் சொல்லலாம். இப்ப இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தீர்களே, அந்த கனி மரத்தில் காய்ச்சதா, மண்ணில் காய்ச்சதா, இல்லை எப்படி அந்த கனி வந்தது? அந்த கனி என்ன கனின்னு எனக்கு இன்னைக்கு தெரியணும். ஏன்னா எல்லாரும் கனியை பத்தி சொல்றாங்க. சரி, அது என்ன கனின்னு யாருக்காவது தெரியா? முருகா தெரியல. அப்ப தெரியாததை தெரிந்துக்கிறது தான் நல்லது. ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு சிறியவர் ஒரு ஆசிரியர் இடத்துல போய் வித்தை கற்றுக்கிற போறார். போன உடனே எல்லா பிள்ளைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பிள்ளை ஒரு பெரிய வீட்டு பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? எப்பா நீ யாரு வீட்டு பிள்ளை? இன்னார் வீட்டு பிள்ளைங்க. அப்படியா? நான் உனக்கு கத்து தரணுமா? நான் செத்த பின்னாடி வா. என்ன சொல்றாரு? நான் செத்த பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யறான், விறுவிறுன்னு அவர் தந்தையிட்ட வந்து சொல்றேன், அப்பா நான் போய் கேட்டேன், அவரு வித்தையை கத்து கொடுக்கிறேன், நான் செத்த பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. ஐயா, என்னுடைய மகனை உங்கள்கிட்ட வித்தையை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நான் செத்த பின்னாடி வான்னு சொன்னீங்களாமே, நீங்கள் செத்து போயிட்டா எப்படி நான் என் பிள்ளை கற்றுக்குறோம் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஆசிரியர் சொன்னாராம், ஐயா எல்லா பிள்ளைகளும் ஒழுக்கத்திலையும் உயர்விலும் பண்பிலும் பகுத்தறிவிலும் இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய பிள்ளை நான் என்ற அகந்தையில் இருக்கு. ஏன்னா பொருள்கள் இருக்குல்ல, அதில் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நான் என்ற அகந்தையில் இருக்கிறார். அந்த நான் என்ற அகந்தை செத்ததுக்கு பின்பு வா அப்படின்னு சொன்ன. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு நான் என்ற அகந்தை வரவே கூடாது. அதனால நான் அகந்தையா கேட்டுட்டேன்னு நீங்க தப்பா என்னை எண்ணிடக்கூடாது, நினைத்திடக்கூடாது. முருகா, தாங்கள் சிறு பிள்ளை என்று நான் நினைக்கவில்லை. அன்றோ நாள் நானு சிறு பிள்ளையா? நான் சிறிய பிள்ளையா இருக்கும் போதே உங்க ஒப்பனையும் வேலை பார்த்துவேன், எங்க அப்பனையும் வேலை பார்த்துவேன், ஒரு கிழவியும் வேலை பார்த்தேன். தெரியுங்களா? நீங்க பெரிய உழவுன்றது எங்களுக்கு தெரியும். அந்த கிழவிய ஊத விட்டு இரவு பூரா ஊத விட்டு பார்த்தவன். நீங்க உங்க ஒப்பனை என்ன பண்ண தெரியுங்களா? என்ன பண்ணீங்க? மண்டையில கொட்டி உட்கார வச்சுட்டேன். எங்க அப்பனை பொத்தியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்ப சிறியவர் எல்லாம் சிறியவர் கிடையாது, பெரியவர் எல்லாம் பெரிய கிடையாது. நான் என்ன கேட்டேன், ஏற்கனவே எங்க குடும்பத்தில் ஒரு கனியை கொண்டு வந்தீர்களே, அந்த கனி எங்கே கிடைத்தது, யாரால் கிடைத்தது, அந்த கனியை எங்க வீட்டுக்கு தான் கொண்டு வரணும்னு ஏன் உங்களுக்கு என்ன வந்துச்சு, அந்த கனியினுடைய பெருமை என்ன, மரத்தில் காய்ச்சதா மண்ணில் காய்ச்சதா, இதுதான் முதல்ல எனக்கு கேள்வி. என்ன எந்த எத்தனையோ முருகனை நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வில்லங்கத்துக்கு
ஒரு பரிபூரணமாக இருக்கக்கூடிய வித்தாக உள்ள ஒரு தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய தர்மா என்ற ஒரு முருகனை இந்த வயல்சேரி மேடையில தான் நான் சந்திச்சிருக்கிறேன். அப்படின்னா வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. அதே நேரத்தில் யாம் கண்ட கனி மரத்தில் காய்த்ததா இல்ல மண்ணில உதித்ததா, அந்த கனி எப்படி அப்படிங்கிறத கேட்கறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. அதான் சொன்னா நஞ்சு இருக்கும் தோல் இருக்கும் நாதர் முடி மேல் இருக்கும் வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீள் அது வெஞ்சு மலர் தேன்பாயும் சோலை திருமலை ராயன் வரையிலும் பாம்பாகும் வாழைப்பழம் என்று இந்த உலகத்துல கனிகளுக்குத்தான் காளமேக புலவன் முக்தியாகவே பாடினா. தாங்கள் கேட்ட கேள்வி என்ன, இது மரத்துல காய்த்ததா இல்ல மண்ணிலே காய்க்கப்பட்ட கனியா, இதுதான் உங்க கேள்வி. ஏன்னா மரத்திலையும் காய்க்கவில்லை, இது மண்ணிலையும் காய்க்கவில்லை. கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் என்று போற்றக்கூடிய 4 யுகத்தையுமே தாங்கள் அடியால் கண்டவர் தாங்கள். என கலியுகம் மட்டுமல்ல, கலியுக கடவுள் வரதபா அப்படி என்று சொல்வது இந்த உலகம் மட்டும் இந்த அம்சம் மட்டும் கிடையாது. 4 யுகத்திலுமே தாங்கள் மறுபிறவை எடுத்து வந்த சாஸ்தா முருகப்பெருமான் தாங்கள். நீங்க இந்த அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவனே அடியன்தான். அந்த வகையில பார்க்க போனா எமக்கு தாங்கள் ஒரு பிள்ளையும் உங்களுக்கு நான் ஒரு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்திலையும் என்ன துபாபரயுகம் முடிவிலே கலியுகம் ஆரம்ப கட்டத்திலே நைமிசாரண்ய வனத்திலே முனிவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் வளர்க்கிறாங்க. அந்த யாக அக்னி நெருப்பிலிருந்து ஒரு மாதுளம் கனி கிடைக்கின்றது. அப்பத்தான் முனிவர்கள் எல்லாம் அதிசயப்பட்டு பார்த்தார்கள், இந்த நெருப்பில் இருந்து ஒரு மாதுளம் கனி கிடைத்தது, இந்த கனி நெருப்பில் இருந்து வருகிறது என்றால் இந்த கனியினால இந்த கலியுகத்திற்கு நன்மையா அல்லது தீமையா என்று புலப்படாமல் இருக்குங்கால் அடியேன் அந்த இடத்திலே நாரதன் பிரசன்னமாகி இந்த கனியை பருவதர் முனிவரை பார்த்து இந்த கனியை தாங்கள் கைவல்யப்படுத்தி வச்சிருங்க, சில காலம் கழித்து அடியேன் உங்களிடம் இந்த கனியை பெற்றுக் கொள்கிறேன், இந்த கனிக்கு நடக்கக்கூடிய விருத்தாந்தம் எல்லாம் இந்த கலியுகத்தில் இனிமேதான் ஆரம்பமாக போகிறது என்று தாங்கள் முனிவர்களால் நடத்திய நாடகம். வெகு காலத்திற்கு பிறகுதான் பருவதர் முனிவரிடம் அடியேன் சென்று அந்த கனியை கைவல்யப்படுத்தி பிறகுதான் கைலாயம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த கனியை என் கையில் உள்ள கனியை தாங்கள் தந்தை பார்த்தவுடனே அப்பத்தான் பார்த்தார், நாரதா இந்த கலியுகத்திலே இந்த திருச்சபையிலே கனியோடு வந்திருக்கிறாய் என்றால் இந்த கனியினால என்ன நடக்கப் போகிறது என்று முக்கண்ணன் படைக்கக்கூடிய அப்பேற்பட்ட அவருக்கா தெரியாது, நாரதா கனியை பிரிக்க கூடாது அல்லவா, உண்மை 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 அப்படி என்ற உடனே தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் வேலவனுக்கு உங்களுக்கும் உங்கள் அண்ணன் விநாயகருக்கும் உங்கள் தந்தை இந்த கனியை பிரிக்காமல் ஒரு போட்டியை நடத்தினார். இந்த கனி அடையணும்னா முதலில் இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கனி அப்படி என்று உங்கள் தந்தை சொல்ல உண்மைதானே நாரதா என்று கேட்ட உண்மை உண்மை என்று அடியேன் உரைத்தோம். அதன் பிரகாரம் தான் சொன்ன உடனே தாங்கள் என்ன உங்கள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்ல அப்பா சொல்லிட்டாரு அப்படி என்ற எண்ணத்துல நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்களா, இல்ல நம்மளிடம் மயில் இருக்கிறது ஒரு நொடியில உலகத்தை சுற்றி வந்து கனியை பெற்றலாம் என்ற எண்ணத்துல நீங்க சுட்ட போனீர்களா, எந்த எண்ணத்தில் நீங்க போனீர்கள் என்பது அது உங்களுக்கு தான் தெரியும். முடிவில் விநாயக பெருமான் என்னிடம் தாய் தந்தை என்றால் என்ன உலகம் என்றால் என்ன என்று கேட்டவுடனே உலகம் தான் தாய் தந்தை உலகம் என்று சொன்ன உடனே அவர்களையே வலம் வந்து கனியை பெற்றார். கனி இன்றும் உங்கள் அண்ணன் கையில் வைத்திருக்கிறார். கனி என்ன சாதாரணமான கனியா, அது அப்பேற்பட்ட பரீட்சைக்கு கட்டப்படக்கூடிய மாதுளம் கனி முருகா. இப்படித்தான் அந்த கனியுடைய மகத்துவம் வந்தது. அதனால அந்த கனிக்கும் இன்னும் சில அற்புத கீர்த்திகள் எல்லாம் உண்டு முருகா. பல ஏன்னா இன்னைக்கு தான் இதுக்கு முழுமையான விளக்கம் தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் உங்களை தான் கேட்குறேன், இன்னைக்கு தான் எனக்கு முழுமையான விளக்கம் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு கை தட்டினான்னா முருகா இருங்கண்ணே, இவ்வளவு நாள் கனியை கொண்டு வந்தேன் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்குத்தான் முழுமையான ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கிறது. அப்ப என்ன விஷயம் இருக்குன்னு தூண்டி விட்டு பார்த்தாதான் தெரியும். ஆகினாலே கனி என்று சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பயந்தே வந்துச்சு. இல்ல அப்பது மாதிரி ஒரு கனியை கொண்டு வந்தீங்களோ. இப்ப கனி உண்மைதான், இந்த உலகமே என் கைக்குள்ளதான் இருக்கு, என் கையளவுதான் கனின்னு ஒரு ஆள் கனியோட இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஒரு பொம்பளைக்காண்டி ஒரு கனியை பறித்து சாவத்துக்கு ஆளாகினார்.
இன்னொரு கனி இருக்கு. அந்த கனியில தான் 48 நாள் மண்டல பூசைக்கான விவரமும் அந்த கனியில தான் இருக்கு. இப்படிப்பட்ட முக்கனி இருக்கும் பொழுது தாங்கள் கண்டு வந்த கனியினுடைய பெருமையை சொல்லுங்கள், கேட்கலாம். சாதாரணமான ஒரு வரதையா முத 90 வச்சது. என்ன நீங்க எங்க சுற்றி படித்தாலும் இந்த வேலை பிடிப்பதற்கு அஸ்திவாரம் போட்டது யாரு அப்படி என்ற கணக்கு இருந்தாலும் அவருடைய ஆசான் யாரு? எழுமணி தங்கவேல் ஐயா தான். என்ன தங்கவேல் என்று சொல்லக்கூடிய என்ன அறிவு கூர்ந்து அன்பு அகண்டு இருக்கக்கூடிய இந்த தன்மையோடு நீங்க இந்த வேலோடு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இது வெற்றிவேல் அப்படின்னா அமித்திர மகரிஷி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெல்லிக்கனியை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வது வழக்கம். அவர் வனத்திலே பாண்டவர்கள் செல்லும் பொழுது அந்த கனியை திரவதை ஆசைப்படுகிறாள். அப்பதான் அர்ஜுனனிடம் சொல்கிறாள், ஏங்க இந்த கனியை பார்த்தீர்களா? இவ்வளவு பழுத்த கனியா இருந்தோம், இந்த கனி மேல எனக்கு ஆவல். பழுத்த கனின்னா அப்ப என்னத்தையும் சொல்றீங்களா? முருகா முருகா, நான் கதையை சொல்கிறேன். என்ன ஐயா, தாங்களும் ஒரு கனிதான் ஐயா. என்ன சுத்த பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று அறிவுக்கு அன்று மண்டைக்கணம் படித்த தமிழையை கரை கண்ட மண்டைக்கணம் படித்த அவ்வையவே 4 நாள தூங்க விடாமல் இருந்த பெரிய மனிதர் தாங்கள் தான் ஐயா. உண்மைதான். அப்பேற்பட்ட ஆளு எங்க அப்பனையும் சிரசில் கொட்டி கந்தமாதன சிறையில் அடைத்தவரும் தாங்கள் தான். உங்கள் தந்தையும் வாய்வத்த வைத்தவரும் தாங்கள் தான். தமிழ் மூதாட்டியவே 4 நாள தூங்க விடாமல் வைத்தவரும் தாங்கள் தான். சாதாரணமான ஆளா தாங்கள். ஆகையினால கண்ட கனிக்கெல்லாம் என்ன கண்டதெல்லாம் கூறாமல் இந்த இடத்திலே கண்ட கனிகளுக்கு என்ன பெருமை அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இவ்வளவு விவரத்தை நீங்க கிளச்சி கேட்டிருக்கீங்கன்னா வரக்கூடிய மாதிரி நாரதர் வேஷம் போடுறவங்க என்ன கதிமதியாக போறான்னு தெரியல. என்ன என்ன நம்ம நாடக கலைஞர்கள் எல்லாம் தென்னாட்டு நம்ம தென்தி மேலதான் வைகைக்கும் தெற்க உள்ள முளைக்கிற நாடக நடிகர்கள் எல்லாம் எதுவுமே பழுது போகாது, சோட போகாது என்றுமே. என்ன அது வந்து ஐயா தங்கவேலுடைய ஆசி. அதே போலதான் தங்களுடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு பெரிய சாம்பவான். அப்பேற்பட்ட அவர்களிடம் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படி என்ன இந்த மாதிரி எங்கு சென்றாலும் சரி முத்து கொடுத்தார் போன்ற ஒரு வார்த்தைகளோடு வெற்றி சிங்கமாகவே புயலாக மாறி நம்ம வீசி வர வேண்டும் என்பது எனது ஆவல், எனது ஆசி, என்னுடைய குருநாதருடைய ஆசி. ஆதியில் அப்பனை விட்டால் அறிவாளி கையில் அகப்பட்டால் மஞ்ச குளிச்சு மையிட்டு வேதனைப்பட்டால் தாசியும் இல்லை வேஷியும் இல்லை. இதை சொன்னவர்களுக்கு மதுரை சீதனமும் மானாமதுரை கோபுரத்தையும் எழுதி வைக்கணும்னா இதெல்லாம் நம்ம கேட்டா சொல்ல முடியுமா? ஆதியில் அப்பனை விட்டால் அறிவாளி கவியில் அகப்பட்டால் மஞ்ச குளிச்சு மையிட்டு வேதனைப்பட்டால் தாசியும் இல்ல வேஷியும் இல்லை. இதை சொன்னவர்களுக்கு மதுரை சீதனம் மானாமதுரை கோபுரம். அப்பனை என்றது பனை. ஆதிகால ஆசிகள் எல்லாம் எழுத்துக்களை வந்து ஓலையில தான் எழுதுவாங்க. என்ன வார்த்தை இருக்க ஒத்த வீட்டுக்கு ரெட்ட டப்பாடாங்க. இந்த ரெட்ட டப்பா போட்டது யாரு? புலவர்கள் காலத்துல போட்டாங்க. என்ன இருக்கட்டும், கனியினுடைய பெருமையை சொல்லுங்கள். இதை கூறுகிறேன் முருகா. என்ன உங்க மாதிரி இந்த மண்ணில உதைத்தக்கூடிய அடுத்த ஒரு ராஜபாட்டுக்காருக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்ற காரணங்கள் அவரை எதிர்பார்ப்போடு இருப்பாங்களா? ஆகையினாலதான் மங்கனிக்கும் தேன் கரளி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் நான் பூரித்தேன் முருகா 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 முருகா. மான் கனிக்கும் தேன்காதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே ஐயா. அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்து அணைத்திடுவீர் முருகா. பழனியிலே தண்டாயுத பாணியப்பா, திருத்தணிகையிலே வேலாயுத பாணியப்பா. தர்மராஜா கற்பனைக்கு
மேனிரந்து கால் சதங்கை போட்டியிட்டு கால் சதங்கை போன இடம் அந்த கடவுளுக்கும் தெரியவில்லை, கடவுளுக்கும் தெரியவில்லை. செஞ்சோட்டு கடல் தீர்க்கம் சேராத இடம் சேர்ந்து வஞ்சக்கு வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகர் கல்லடடா கர்ணா, வஞ்சகர் கல்லடடா. உள்ளத்தில் நல்ல உள்ளோ உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஆகையினால் இப்பேற்பட்ட மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரித்தேன் ஐயா. அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்த அணைக்கிற அணைப்பில முருகா காலமெல்லாம் நினைக்கணும். இதற்கென்னே தாங்கள் உழைக்க வேண்டும். சிலாகம் என்ன முனியே மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே உற்ற மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே உற்ற சிலாகம் என்ன முனியே 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 பலரும் தேங்கனியே கண் மூக்கு வாய் மெய் செவி என்று சொல்லக்கூடிய அப்படி போகுதோ ஐம்புலங்களுக்கும் சுவை தரக்கூடிய கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் ருசிக்கலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் மனம் பூரிக்கலாம். முருகா இந்த கனியை பார்த்த மாத்திரத்திலே தாங்கள் மனம் பூரிக்கக்கூடிய அளவிலே கனிகள் இருந்து கொண்டிருக்கிறது. பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பற்றி தீடாத சொல்லி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி விடாத சொல்லி பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பற்றி தீடாத சொல்லி சொல்லி சொல் பச்சைகள் கண்டால் பறந்தோடு மாகையால் பட்டமுடனே செல்வி செல்வி செல்வி. என்ன முருகா. உலக அதிசயமா இருக்கு. என்ன ஏன்னா பறவைகளுக்கு பிரியமே கனிகள் என்றால் பறவைகளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். அதனுடைய ரசத்தை பருகுவதுதான் பறவைகளுடைய விருப்பம். அப்படிப்பட்ட பறவைகளே பறந்து ஓடுதுன்னா அவ்வளவு அரியறுப்பமான கனியா? பயமும் கிடையாது, அருவருப்பான ஒரு சொரூபமும் பறவைகளுக்கு கிடையாது. காரணம் என்ன? மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய கரணங்களுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் பறவைகளுக்கு இக்கனி கிட்டாது, எட்டாது ஒட்டாது. உங்களுக்கு தான் எட்டும் ஒட்டும் கிட்டும் முட்டும் முருகா. எட்டாத கொம்பில் எட்டாத கொம்பில் எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் 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 எட்டுமடிக்கு கொம்பு உண்டாதை பற்றி ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள அக்கணி கேளிலும் மேலும் குறிகளுண்டோ மேலும் குறிகளுண்டோ 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 பொழிந்த முகம் பொங்கைகள் இரண்டுண்டு கோயிலா கண்கள் உண்டு முருகா கோயிலா கண்கள் உண்டு கண்கள் உண்டு கண்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதா எங்களுக்கு உள்ள எங்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து பேசுமோ வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து முருகா பார்த்தது வள்ளியை பார்த்து வந்திருக்கிறேன்.
வள்ளியைத்தான் பார்த்தேன். இவ்வளவு நேரம் எதுக்கு அப்போ இவ்வளவு நேரம் அது இதுன்னு சொல்லி என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்கா? முருகா, வள்ளியைத்தானே பார்த்து வந்தீர்கள். அடியேன் ஆதியில கொடுத்த வாக்கு பாதியோடு நிக்க கூடாது. அறியாத பருவத்திலே பிஞ்சிலே என் கூட வாழணும் என்னைய நினைத்து இருந்தாலே அமுதவள்ளி சுந்தரவள்ளி. அப்படி சுந்தரவள்ளியை தாங்கள் திருமணம் புரிந்து விட்டேன். இந்த வள்ளியை நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? முருகா, வள்ளியிடம் அடியேன் சென்று உங்களுடைய விவரம் எல்லாம் எடுத்து உரைத்தேன். மறுத்தால் வெறுத்தால் காரணம் என்ன? அஞ்ஞானம் என்னும் ஆகி இருளி அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவளை மெஞ்ஞான சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் ஞான சக்தியாகிய தாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் நான் சொன்னேன்றதுக்காக இந்த ரூபத்தில் இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வா? உங்களை ஐக்கியப்படுத்தி விடுவா. ஓஹோ, அன்னவளிடம் சில சபதங்கள் செய்து வந்திருக்கிறேன். என்ன சபதம் செய்திருக்கிறேன்? அந்த சபதம் நிறைவேற வேண்டுமானால் மலையேறி போனாலும் அச்சனை உதவி என்றும் தேவை அல்லவா? அதனால எமக்காக அவள வேடர் குலத்தில் பிறந்து வளர்ந்திருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவராக சென்று அன்னவளை கடிமனம் புரிந்து காட்சி கொடுக்க வேண்டும். மூத்தோர் சொல்லும் முதி நெல்லிக்காயும் முன்பு துவக்கும் பின்பு இனிக்கும் சொல்வார்கள். ஏன்னா அன்னைக்கு என்னுடைய தாய் தந்தை பேச்சை கேட்கல, உங்க பேச்சையும் கேட்கல. அதனாலதான் ஒரு முளை கோமணத்தோடு பழனிக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும் சொன்னீங்க. அன்னைக்கு பழனிக்கு என்னைய சும்மா போனா போக முடியுமா? யாராவது ஒரு சின்ன பிள்ளை அந்த கடைக்கு போனா போவானா? போக மாட்டாங்க. எப்பா உனக்கு ஒரு 50 காசு தருவேன் போயிட்டு வா அப்படின்னு சொன்னா உடனே போயிடுவோம். தாங்களால் செய்ய முடியாத காரியத்தை இந்த சிறியவன் தான் செய்ய வேண்டும் என்று அன்று நீங்க நடத்திய நாடகம் அங்கே போக கண்டதே 5 பேருக்கு விமர்சனம் கிடைச்சு. அதுல முழுமையா சொல்லணும்னா அருணகிரிநாதர் அவருக்கு பெருமை சேர்த்தது எங்க? அந்த இடத்துல தான். அதை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்ன? சத்திகிரி சிவகிரி இந்த இடும்பனாகப்பட்டவன் மலையை தூக்கி கொண்டு வந்தான். எங்க இருந்து வர்றாரு? அகத்திய முனிவர்ல இருந்து. அப்படி வந்தவர் கொஞ்சம் களைப்பாறல் அப்படின்னு அந்த நக்கல்ல இறக்கி வச்சுட்டு இருக்காரு. நான் கோவிச்சுட்டு போனவே அந்த மர மேல ஏறி உட்காந்துட்டேன். ஓயரி எக்காந்த உடனே அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மலையை தூக்குறாரு. தூக்க முடியல. எப்படி கொண்டு வந்தாரு? காவடி எடுத்து கொண்டு வந்தார். எப்படி? காவடியாக 2 மலையும் 2 காவடிகளாக பாவித்து அவர் தூக்கி வந்தார். ஆகையினாலதான் அவர் தூக்கும் போது சுமை கணம் கூடிருச்சு. என்னடா நம்ம கொண்டுகிட்டு வரும்போது ஒரு ஆளையும் கொண்டு வந்தோம், இப்ப சுமை கணம் கூடுதேன்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாராக இருக்கிறேன் நான்? முருகன் அந்த காட்சி தந்து அந்த இடும்பனுக்கு காட்சி தந்து இன்று முதல் இந்த எப்படி நீ காவடியாக இந்த மலையை சுமந்து வந்தாயோ அதே போல் என்னை பார்க்க வருகின்ற பக்தர்கள் அனைவருமே காவடி எடுத்து வருவார்கள். முதல் பூசை உனக்குத்தான் அப்படின்னு சொன்னேன். அதனால அங்கே போக சொன்னது மாதிரி இங்கே போய் நான் வள்ளியை திருமணம் முடிச்சு வருகிறேன். தாங்கள் சென்று வருகிறீர்களா? நான் பாடுறேன் போட்டோம். நீங்க போங்க. நாங்கள் 2 பேரும் கூட பாடுறோம். பாடுறேன். பாருங்க பாருங்களா. இங்கே கந்தராக காட்சியளிக்கும் எங்களில் ஒருவர், எங்களுக்காக ஒருவர் அண்ணன் தர்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. சுற்றி போடணும். வேலனாக நடிக்கும் அண்ணன் தர்மா அவர்களுக்கு கிறிஸ்தப்பா சார்பாக இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். நீயே வச்சு அப்புறம் அன்பு மரியாதைக்குரிய கூடத்துப்பட்டி கண்டெடுத்த எனது உயிரில் மேலான அன்பண்ணன், இன்னைக்கு தான் நான் ராஜபாட்டு போட்டு இன்னைக்கு தான் நான் சந்திக்கிறேன். ஆமாம், அவர் கலை மென்மேலும் வளர அப்பா தர்மாண்ணே அப்பா வந்தால் என் வீட்லேயும் எனது அன்பண்ணன் இளங்கோண்ணே வீட்லேயும் தான் சாப்பிடுவார். அங்கே வந்தால் கமுதி ஏரியா வந்தால் ராஜபாட்டை நான் வெளியில் நின்று பார்த்தேன். எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. வாணி கருப்பணசாமி அருளாலே இவர் ராஜ நடிகராக வேடமேற்று நடித்து இவர் கலை மென்மேலும் வளர எனது சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அண்ணன் திரைப்பட நடிகர் ஜெயமணி சார்ந்துள்ள தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இவர் கலை மென்மேலும் வளர எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் ஏன்னா அவர் நகைச்சுவை நடிகையில் நான்லாம் வரல, அதுக்கு பின்னாடி வந்தவன், அவருக்கு பின்னாடி வந்தவன் தான். இன்றைக்கி வாணி கருப்பணசாமி புண்ணியத்தில் அன்னை புண்ணியத்தில் இன்றைக்கி ஒரு நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்டா. இவங்களெல்லாம் பின்பற்றி உட்காந்து பார்த்ததுனால தான் அன்றைக்கி நான் வந்திருக்கேன்.
எனது குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற சக கலைஞர்கள் சார்பிலும் இந்த பொன்னாடையும் என்னாலை முடிந்த அரங்கேற்றத்துக்கு வர முடியல. இந்த 500 ரூபாயை எனது அன்பு அண்ணன் அருகிர் அண்ணன் தர்மா அவர்களுக்கு எனது சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அன்பண்ணன் ஜெயமணி சார்ந்துள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்துகிறேன். அன்பு அண்ணன் தர்மானன் அவர்களுக்கு பேர் தெரியல, முருகண்ணன் அவர்களுக்கு இந்த முருகனுக்கு அன்பளிப்பாக 100 அன்பளிப்பளித்திருக்கிறார். இன்னொன்று என்னென்றா சங்கரதாஸ் சுவாமி புண்ணியத்தில் இவர் இந்த கலை வளர்ந்ததற்கு இவர் பிராக்டிஸ் எடுத்ததுக்கு மரியாதைக்குரிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி சீமானன் SL ராசரத்னம் அன்பு அண்ணன் வயல்சேரியை சேர்ந்த ESK செல்வம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி நன்றி. துணி கொடுத்தால் பிணி நீங்கும், கோடி கொடுத்தால் கோடி நன்மைன்னு சொல்வார்கள். எனக்கு துணியை கொடுத்து பிணியை நீக்கி கோடி கொடுத்து கோடி கோடியாக வாழ வைத்த நமது வயல்சேரி சிவனாங்குளம் வாணிக்கிருப்பசாமி பங்காளிகளுக்கும் மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா எனக்கு பாராட்டி பணம் கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு சித்தப்பா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் முருகன் அவர்களுக்கும் இங்கே நகைச்சுவை நடிகராக நடிக்கின்ற அன்பு தம்பி சமூகம் அவர்கள் சொன்னது போல் நான் நாடகத்துக்கு போகும்போது 12வது படிச்சுக்கிட்டு இருக்காரு தம்பி. அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னை கலைமணி பப்புனதுக்கு அப்புறம் என்றாகி ஒரு வேகமாக வரும்போது நான் பப்புன்னு போய்கிட்டு இருக்கேன். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சு ஒரு நல்ல பேரை வாங்கினேன். இன்றைக்கு ராச நடிகராக நடிப்பதற்கு தம்பி சொன்னது போல முழு முயற்சி எடுத்தது தம்பி சதீஷ் கணேசன், நமது வாணிக்கிருப்ப பங்காளியர் அன்பு சித்தப்பா மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் தம்பி சொன்னது போல இங்கே ஹார்மோனியம் இசைத்து பெட்டியெல்லாம் கொண்டு வந்து ஒத்திக்க பார்த்த என்னுடைய அன்பு தம்பி சீமான் அவர்களுக்கும் ரத்னம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வாத்தியார் கதிரேசன் அவருடைய மகனாகிய என்னுடைய அன்பு தம்பிக்கும் அண்ணன் தெய்வேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நாடகத்தை கண்டு கழிக்கின்ற உற்றார் உறவினர்களுக்கும் அருமையான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணா மாதவன் அவர்களுக்கும் ஒளிபரிக்க வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என் உயிர் உள்ள வரையிலும் என்றைக்கும் நன்றி கடன் காணிக்கையாக செலுத்துவேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வேளாணாக நடிக்கும் அண்ணன் தர்மா அவர்களுக்கு மணி லட்சுமி அவர்கள் இந்த பொன்னாடையும் ரூபாய் 200 அன்பளிப்பாக அளிக்கின்றனர். அன்பு மாமா மணிமாமா லட்சுமி அக்கா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி 200 ரூபாயா 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்துக்கு நன்றி, வணக்கம். மாமா லட்சுமி மணி அவர்கள் செல்வம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுகிறது. இதை கேளு, நான் நன்றி சொல்லுவோம், அவர் துண்டு வாங்குறாரா? அன்பு தம்பி செல்வம் சார்பாகவும் நன்றி நன்றி, வணக்கம். நாரதர் மகரிஷியே வாருங்கள். ஆகினாலே தாங்களுடைய வாக்கை கேட்டு உங்களுடைய உத்தரவுப்படி இன்று முதல் இப்பொழுதே சென்று வேடனாக சென்று என்னால் முடிந்த அளவு உரையாடி வள்ளியை மனம் சம்மதிக்க வைத்து அவளை கைப்பிடிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். என்னுடைய திருமணத்துக்கு தாங்கள் வர வேண்டும். முருகா, உங்களுக்காக 2 கரத்தால் 2 பூமாலையும் நாவால் பாமாலை பாடி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படி வருகின்ற உங்களுக்கு என்றைக்கும் அழியாத புகழ் மாலையாக சூட்டுகிறேன். ஏனால் எல்லோரும் மனிதன் வாழ்வதற்கு காரணம் பணம். இந்த பணம் தான் 10 செய்கிறார்கள். பணம் பத்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே
மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே மனமண்டியிலே ஒரு குப்பையிலே ஒன்னும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே ஒன்னும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்தாலும் பணம் இல்லாதாலை என்ன அறிவு இருந்தாலும் பணம் இல்லாதாலை உலகம் எந்த நாளும் மனிதராக மதிக்க மாட்டாரே. மத்தியிலே உணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனிலை. ஆலையால் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ் கூட்டம் விலகு உண்மைதான் ஆலையாலை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசம் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசம் யாரும் இல்லை இதை என்னை பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணப்பட்டியிலே உணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனிலை. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு உன்னால் உயர்ந்த நிறையடைந்த நிறைய பேர்கள் உண்டு. அவர் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் தந்து. உன்னால் அவரை மகிழ்ந்த மீது துணிவு மேற்கொள்ளு மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவு மேலும் கொண்டு உறுதியோடு பாடுபட்டால் வெற்றியும் உண்டு பட்டியிலே குப்பையிலே பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலை. பிழைக்கும் மனிதனிலை. பணப்பந்தியிலே குப்பையிலே. நன்றி 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 பாருங்களா பாருங்க வாங்க வரேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறுதான் தாயின் இடம் கொடுப்பார். அந்த தவறு செய்தால் தாயினிடம் கொடுப்பார். வந்து பிறந்து விட்டோம் அந்த வளர்த்து விட்டோம். எனக்கு துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது. அழுதிலாகும் அவள் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காற்று மனம் இருந்தால் அவரை வளர்த்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்திருந்தால் உரிமை மறந்து விடும். கூட்ட திறந்து விட்டால் குருவி பறந்து விடும். வாழில் விளக்கிட்டோம் கடமையனை அழைத்தோம். 4 விளக்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோம்.
வாழ்வு நினைக்கும் எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்துவிட்டே ஒரு கவலை முடிந்தாரா வாழ்வு இதுக்கிட்டா நம்ம என்ன வாடா சொல்லு